தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திற்கு தேசிய விருது அறிவிப்பு. இந்தியாவின் விண்வெளி லட்சியம் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்தியாவில் முதல் தனியார் ராக்கெட் அனுப்பிய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட உறுதி ஏற்போம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சமூக ஆர்வலர் சோனம் வாக்சுயின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. குஜராத்தில் அகமதாபாத் நகரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சிறந்த திரைப்படங்கள், சிறந்த நடிகர்கள், நடிகைகளுக்கு 1954ஆம் ஆண்டு முதல் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த திரைப்பட இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த ஒளி வடிவமைப்பு, சிறந்த பின்னணி இசை போன்ற பல துறைகளுக்கும் தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்திய சினிமாவில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த கலை பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய விருதுகள் மிகவும் மதிக்கப்படும் விருதுகளில் ஒன்றாகும். அந்த வகையில் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று மாலை அறிவிக்கப்பட்டன. 2024ஆம் ஆண்டு திரைப்பட தணிக்கை வாரியத்தால் சான்று அளிக்கப்பட்ட திரைப்படங்கள் விருதுக்கான தேர்வில் பங்கேற்றன. இந்நிலையில் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சிறந்த தமிழ் படம் என்ற விருதுக்கு தேர்வு ஆகியுள்ளது. இந்தியாவின் விண்வெளி லட்சியம் ஒரு புதிய மைல்கல்லை எட்டுள்ளது என்று இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் அனுப்பிய வெற்றிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் செயல்படுகிறது. விக்ரம் எஸ் என்ற ராக்கெட்டை 2022இல் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பிய நம் நாட்டின் முதல் தனியார் நிறுவனம் என்ற சாதனையை இந்நிறுவனம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது சிறிய செயற்கைக்கோள்களை புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் திறன் கொண்ட விக்ரம் 1 என்ற ராக்கெட்டை தயாரித்துள்ளது. இதனை சோதனை முயற்சியாக ஏவ அதற்கான பணிகள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று வெற்றிகரமாக 11:30 மணிக்கு ஏவ திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சற்று தாமதமாக 12:05 மணிக்கு ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவின் விண்வெளி லட்சியம் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட உறுதி ஏற்போம் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழரின் தொன்மை, வரலாறு, பண்பாடு, மொழி உணர்வை போற்றும் வகையில் நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்நாளில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிவிட்டுள்ளார். மேலும் மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் நாளையும் தமிழ்நாடு எனும் பெயர் சூட்ட பேரறிஞர் அண்ணாவால் சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் நாளையும் தாவேக அரசு கொண்டாடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். மேலும் சங்கம் கொண்ட செம்மொழியின் தாயகமாக சமத்துவமும் சமூக நீதியும் தழைத்தோங்கி கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிகு மனித வளத்திலும் சிறந்தோங்கும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கிட இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக 20வது நாளாக டெல்லியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் சோனம் வாக்சுங்கை காவல்துறையினர் தூக்கியதால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. நீட் தேர்வு முறைகேடு புகார்கள் மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரங்களுக்கு பொறுப்பேற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் லடாக்குக்கு பழங்குடி மாநில அந்தஸ்து மற்றும் அரசமைப்பு சட்டத்தின் 6ஆம் அட்டவணை பாதுகாப்பு வலியுறுத்தியும் சமூக ஆர்வலரான சோனம் வாக்சு தொடர்ந்து 20வது நாளாக டெல்லியில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறார்.
இதற்கிடையே வாங் சுங்கின் உடல்நிலை மோசமடைந்து வருவதால் பல்வேறு தரப்பினரும் அவரது உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் மனு அளிக்கப்பட்டது. அதன் விசாரணையின் போது சோனம் வாங்சுங்கின் உடல்நிலையை அரசு மருத்துவர்கள் தினசரி கண்காணிக்க வேண்டும் என்றும் தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. இருப்பினும் இன்று வரை அவர் தனது உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை. இந்நிலையில் சோனம் வாங்சுங்கை காவல்துறையினர் தூக்கியதால் உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்தது. குஜராத்தில் அகமதாபாத் நகரில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதில் 8 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் அகமதாபாத் நகரில் ராமுல் கத்ராட் சாலையில் பட்டாசு தயாரிப்பு மற்றும் பதப்படுத்தும் ஆலை செயல்பட்டு வருகிறது. இதில் இன்று திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட தீ மளவளவென மற்ற இடங்களுக்கும் பரவியது. இதன் தொடர்ச்சியாக பட்டாசுகள் அடுத்தடுத்து வெடித்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சிக்கி தொழிலாளர்கள் 8 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்களை அதிரடி விரைவு படையினர் மீட்டனர். தவிர 10 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட எல்லா விதத்திலும் விருதுநகர் மாவட்டத்தை முன்னேற்ற மத்திய அரசு சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாவட்ட ஆட்சியர் சுகா புத்ரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் சிலம்பாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம் ஆடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள் விளையாட்டு அரங்கினை திறந்து வைத்தார். அதன் பின்னர் கல்லூரி மாணவிகளுடன் கூடைப்பந்தாட்டம் மற்றும் விளையாடினார். அதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். அப்போது ரமண மகரிஷி பிறந்த ஊர் என்ற பெருமையை திருச்சுழி பெற்றிருக்கிறது என தெரிவித்தார். மேலும் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட எல்லா விதத்திலும் விருதுநகர் மாவட்டத்தை முன்னேற்ற மத்திய அரசு சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் திருச்சுழி அரசு கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க மத்திய அரசு வழிகாட்டியது என்றும் வியாபாரத்திற்கு பெயர் பெற்ற விருதுநகர் மாவட்டம் வரும் காலங்களில் விளையாட்டிலும் பெயர் பெற வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏலகிரி மலை சுற்றுலா தலத்தில் கோடை விழா நடத்துவதற்கு விளம்பரம் செய்யாததால் கோடை விழா வெறிச்சோடி காணப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏலகிரி மலை சுற்றுலாத்தலமாக விளங்கி வருகிறது. சுற்றுலா தலமான ஏலகிரி மலையில் ஆண்டுதோறும் கோடை விழா நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு கோடை விழா நடைபெற்ற நிலையில் 6 ஆண்டுகள் கழித்து கடந்த வருடம் ஒரே நாள் மட்டுமே பேரளவுக்கு நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த வருடம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை விழா மிகவும் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் விழாவில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி, வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் சையத் பருக் பாஷா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி பேசினார். அப்போது கடந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது 5 ஆண்டுகளில் கடமைக்காக ஆட்சி முடியும் போது ஒரு நாள் மட்டும் ஏதோ நடத்த வேண்டும் என்பதற்காக ஏலகிரி கோடை விழாவை நடத்தினார்கள் என்றும் அதற்கு முன்பு அம்மா ஆட்சி காலத்தில் ஆண்டுதோறும் ஏலகிரி கோடை விழா நடத்தப்பட்டது என்றும் தற்போது புதிதாக அமைந்துள்ள தாவேக ஆட்சியில் அதனை முன்னெடுத்து நடத்தி வருகிறது என்றும் ஆனால் மக்களுக்கு தெரியும் வகையில் விளம்பரங்கள், செய்தித்தாள்கள் மூலமாக மக்களுக்கு தெரியும் வகையில் எதையும் செய்யவில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி குற்றம் சாட்டினார். நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வரவுள்ளது என்றும் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி வேலைவாய்ப்பில் பதிவு செய்து வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கும் அறிவிப்பு வெளியாக உள்ளது என்று புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் துறை, தொழிலாளர் நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 400க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 1.5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் பர்வேஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நிதிநிலை அறிக்கையில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்புள்ளது என்றும், தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாதவர்களுக்கு 4000 ரூபாயை கொடுக்கும் திட்ட அறிவிப்பு வருவதற்கு உண்டான வாய்ப்பு உள்ளது என்றும், இதை பட்ஜெட்டின் போது நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றும், வட மாநில தொழிலாளர்கள் கணக்கெடுக்கும் பணி அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று அமைச்சர் பர்வேஸ் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேற்பட்ட செயற்கை கை கொடுத்துருக்கோம் சார். நீங்க இப்ப பாத்தீங்க ஸ்கூட்டி கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி பல திட்டங்கள் கொடுத்துருக்கோம். அது இல்லாம நம்மளுடைய துறை தொழிலாளர் நலத்துறை சார்பா கிட்டத்தட்ட ஒரு இப்போ கரண்ட்ல ஒரு 12 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு மரண உதவித்தொகை 5 லட்சம், அப்புறம் அந்த தொழிலாளர்களோட ஃபேமிலியில யாராவது மருத்துவ துறையில படிச்சாங்கன்னா அவங்களுக்கு உதவி திட்டம், மாத ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி பல திட்டம் கொடுத்துருக்கோம் சார். பாசிட்டிவையும் போட்டுருங்க சார். தேங்க்யூ சார். விருதாச்சலம் ரவுண்டானாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்டம் சார்பில் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னோடிகள் பங்கேற்ற கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட தலைவர் லாவண்யா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஊழலுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கையெழுத்திட்டு இயக்கத்தை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் நகர மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கேப்டன் காமராஜ், நகர தலைவர் ரஞ்சித்குமார், கம்மாபுரம் வட்டார தலைவர் சாந்தகுமார், மங்களம்பேட்டை பேரூராட்சி நகர தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜல்லடியான்பேட்டையில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜே.எல். லட்சுமி கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 191வது வட்டம் ஜல்லடியான்பேட்டையில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் மக்கள் நலத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜே.எல். லட்சுமி பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தொட்டியத்தில் புதிய நீதிமன்றம் கட்டுவதற்கான இடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு ஆணையம் வழங்கினார். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த தொட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தற்காலிகமாக மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் புதிய நீதிமன்றம் வளாகம் கட்ட கோரிக்கை வைத்த நிலையில் தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தின் உள்ளே நீதிமன்றம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த இடத்தினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கலந்து கொண்டு காசோலை மோசடி வழக்கில் தீர்வு காணப்பட்ட நபருக்கு ஆணைகளை வழங்கினார். இதில் மாவட்ட முதன்மை நீதிபதி கிறிஸ்டோபர் மற்றும் நீதிபதிகள் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி, முசிறி சார் ஆட்சியர் சுஸ்டி ஸ்வாங்கி மற்றும் முசிறி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார், தொட்டியம் வட்டாட்சியர் லஜபதி, அரசு வழக்கறிஞர் ரவிசங்கர் மற்றும் வழக்கறிஞர்கள், வருவாய் துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர். திமுகவிலிருந்து விலகி தாவேகாவிற்கு வந்த கிளியூர் பேரூராட்சி துணைத் தலைவர் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் மோசடி செய்ததாக கன்னியாகுமரியில் பாஜகவினர் ஒட்டிய போஸ்டரை பேரூராட்சி நிர்வாகம் கிழித்தெறிந்தது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கிளியூர் பேரூராட்சியில் திமுக துணைத் தலைவராக இருந்த சத்யராஜ் என்பவர் தாவேக ஆட்சி அமைந்ததும் தாவேகாவில் இணைந்தார். இவர் பல ஆண்டுகளாக பலரிடம் வேலை வாங்க தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும், கூட்டுறவு சங்கம் மூலம் விவசாய கடன் முறைகேடு உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் தற்போதும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருவதாக கிள்ளியூர் மேற்கு ஒன்றிய பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. இந்த போஸ்டர்களை தூய்மை பணியாளர் மூலம் பேரூராட்சி நிர்வாகம் கிழித்திருந்தது. இந்நிலையில் தாவேகா நிர்வாகி கட்சியில் இருக்கும்
கிள்ளியூர் பேராட்சி துணை தலைவர் சத்யராஜ் செய்யும் முறைகேடுகளை கண்டித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி உள்ளது. கோவில்பட்டியில் பார்க்காமல் தொல்காப்பியம் முழுவதையும் தொடர்ச்சியாக 21 மணி நேரத்தில் எழுதி உமா மகேஸ்வரி என்ற மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கிரா நினைவரங்கத்தில் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 11வது வகுப்பு மாணவி உமா மகேஸ்வரி தொல்காப்பியம் நூலை முழுவதையும் பார்க்காமல் 21 மணி நேரத்தில் தொடர்ச்சியாக எழுதி முடிக்கும் உலக சாதனை நிகழ்விற்கு ஆல் இந்தியா புக் ரெக்கார்டிங்ஸ் நிறுவனம், தமிழ் வளர்ச்சித்துறை, கரிசல் இலக்கிய கழகம் மற்றும் கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றம், ரோட்டரி சங்கத்தினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சி அரசு மருத்துவர் வெங்கடேஷ் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை கி ராஜநாராயணன் திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாணவி உமா மகேஸ்வரி தொல்காப்பிய நிகழ்ச்சி எழுத தொடங்கினார். மாணவி உமா மகேஸ்வரி 6ஆம் வகுப்பு படிக்கும்போது 15 மணி நேரத்தில் தொடர்ச்சியாக திருக்குறளை பார்க்காமல் எழுதி சாதனை படைத்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு தொல்காப்பியத்தை 2 மணி 30 நிமிடங்களில் பார்க்காமல் ஒப்பிவித்து சாதனை படைத்துள்ளார். இதேபோன்று தொல்காப்பியத்தை எழுதினார். முன்னதாக மாணவிக்கு அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியை ஜான்சி ராணி பயிற்சி அளித்தார். மாணவியின் சாதனை நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். மாணவிக்கு ஊக்கமூட்டிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முயற்சிக்கு மாணவி 2 ஆண்டுகள் பயிற்சி எடுத்துக்கொண்டார். மாணவி 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது தொல்காப்பியத்தினை கற்றுக் கொடுத்தேன். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது சிவகாசியில் இருக்கக்கூடிய அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் 2 மணி நேரம் 30 நிமிடங்களில் தொடர்ந்து அந்த மாணவி முற்றோதல் செய்து சாதனை படைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 11ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கின்றார். வேப்பூர் அருகே தரமான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி என் நரையூர் கிராமத்தின் ஆதி திராவிட மக்கள் ஒன்றிய அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் என் நாரையூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள திறந்தவெளி கிணற்றிலிருந்து மோட்டார் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றப்பட்டு இப்பகுதி மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் சில சமூக விரோதிகள் காலி மது பாட்டில்களை கிணற்றில் போடுவதாலும், குடிநீர் உப்பு நீராக உள்ளதாலும் சமைப்பதற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியவில்லை என்றும், சுகாதாரமற்ற தண்ணீரை குடிப்பதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு காச நோய் ஏற்படுவதாகவும், இப்பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைக்கப்பட்டு 6 ஆண்டுகளாயும் தண்ணீர் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றும் ஆதி திராவிட மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். எங்கள் ஊரில் நாரையூரில் கிராமத்தில் தண்ணி சரியில்லை காரணத்தால் குழந்தைங்க எல்லாம் உடல்நிலை சரியில்லாத ஜிஹெச் கள்ளக்குறிச்சின்னு சேர்ந்துருக்கோம், அட்மிட் ஆகிருக்கோம். சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு காலை செய்கிறது மதியத்தில் வீணாயிடுது. பிள்ளைங்களுக்கும் சரியில்லை. கிணறு அதோட மோசமாக இருக்குது, அதுக்கு மூடி கூட கிடையாது. அதில் குவாட்டர் பாட்டிலுன்னு பேப்பர் அது இதுன்னு கிடக்குது. அதில் அதையும் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. ஆர்ஓ வாட்டரு வச்சு 6 வருஷம் ஆகுது, அது என்ன இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. இந்த மாதிரி யார் ஸ்டெப் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் டேங்க் ஆப்ரேட்டர் சொல்லியாச்சு, இது கிளர்க்கிட்டையும் சொல்லியாச்சு. அவங்க எந்த ஒரு முடிவும் எடுத்து அவங்க எங்களுக்கு சொல்ல முடிவு எடுக்கல. பழனி கோவிலில் நடந்த தவறுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், ஊழலை ஒழிப்போம் தூய சக்தி என்று கூறிவிட்டு முதலமைச்சர் குட்கா ஊழலில் தொடர்புடைய விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்துள்ளார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள SP சண்முகநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து SP சண்முகநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தெளிவாக தெரிவித்துள்ளார் என்றும், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதிமுக வலுவாக இருக்கும் எனவும், மக்களுக்கு தொண்டு செய்ய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்பதை அப்போதே ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார் என்றார். SP சண்முகநாதன் தெரிவித்தார்.
மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காலையில் ஒன்று மாலையில் ஒன்று பேசுபவர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசிய வீடியோக்களை பார்த்தால் அதில் பல வித்தியாசங்கள் இருக்கும் என்றும் நிலை இல்லாதவர் அரசியலில் பெரிய ஆள் என்று பெயர் வாங்கினாலும் சமீப காலமாக மிக கீழ்த்தரமான அரசியலை வைகோ செய்து வருகிறார் என்றும் எஸ்பி சண்முகநாதன் தெரிவித்தார். ஊழல பண்ணுனே பிடிச்சி மடிக்குள்ள வச்சுக்கிட்டு குட்கா நீட்டு சொல்லி பெரிய இதெல்லாம் வந்து அவனையே பிடிச்சி உள்ள வச்சாச்சு. பிறகு என்ன தூய சக்தி என்ன தீய சக்தி? தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு பாப்பராப்பட்டியில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான புசி ஆனந்தின் 62வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி தருமபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டி பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாப்பராப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவா, ஒன்றிய செயலாளர் உதயகுமார், சத்யபிரபு, நந்தகுமார், ரவி மற்றும் நிர்வாகிகள் தங்கராஜ், மணிவண்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழா வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் சென்னை கொளத்தூரில் மீஞ்சூர் வெற்றிமாறன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அதிலிருந்து விலகிய 2000க்கும் மேற்பட்டோர் 200 வாகனங்களில் பயணித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு கடந்த 11ஆம் தேதி சென்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வாகனங்களை நிறுத்தும் போது இடையூறு ஏற்படாத வகையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து முன்னேற்பாடுகள் செய்த பிறகு ஜூலை 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் இப்பயணத்திற்கு தேதி பெறப்பட்டது. இந்நிலையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணைய உள்ள நிலையில் முக்கிய நபர்களுடன் விழா குழுவினர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் கொளத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் விழா ஏற்பாட்டாளர் மீஞ்சூர் வெற்றிமாறன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற முத்தமிழ் சுவை சூட்டத்தின் 29ஆம் ஆண்டு விழாவில் சாதனை மாணவர்களுக்கும் சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் வேலூர் விஏடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமநேசர் சாலையில் உள்ள திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியில் முத்தமிழ் சுவை சூட்டத்தின் 29ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு KMG கல்வி நிறுவனங்களில் நிர்வாகிகள் சுந்தரவதனம் மற்றும் ராஜேந்திரன், செயலாளர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து அழகப்பன், நகராட்சி மன்ற தலைவர் சவுந்தரராஜன், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் விஏடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் பங்கேற்று அரசு பொது தேர்வுகளில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி உள்ளிட்ட சாதனை மாணவர்களுக்கும் சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து புலவர் ராமலிங்கம் தலைமையில் வழக்காடு மன்றம் நடைபெற்றது. மன்றத்திற்கான ஏற்பாடுகளை காப்பாளர் புலவர் வே. பதுமானர் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியை புலவர் தமிழ் திருமால் தொகுத்து வழங்கினார். இதில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே மேட்டூர் கூட்டு குடிநீர் விநியோகத்தின் மூலம் முறையாக சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகிட்ட பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்முள்ளிக்குட்டை ஊராட்சிக்குட்பட்ட 6, 7, 8, 9 உள்ளிட்ட வார்டு பகுதிகளில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மேட்டூர் கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீர்முள்ளிக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆதரவு தெரிவித்தனர். போராட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக மேட்டூர் கூட்டு குடிநீர் வழங்கப்படாத நிலையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே உப்பு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும்
அந்த தண்ணீரும் துர்நாற்றத்துடன் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதால் அதை பயன்படுத்த முடியாமல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் மாசுபட்ட குடிநீரை பயன்படுத்துவதால் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் உடனடியாக மேட்டூர் கூட்டு குடிநீர் விநியோகத்தை சீரமைத்து சுத்தமான குடிநீரை தொடர்ந்து வழங்க மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தினர். திமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்த கோவை மாநகராட்சி கவுன்சிலர் பாபு மேலும் 20 கவுன்சிலர்கள் விலக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி 22வது வார்டு கவுன்சிலராக உள்ள கோவை பாபு திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இனி கட்சி சார்பின்றி சுயேட்சை கவுன்சிலராக மக்களுக்காக தொடர்ந்து செயல்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து கவுன்சிலர் கோவை பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மாவட்ட திமுகவின் செயல்பாடுகள் மீதும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் கோவையில் திமுகவை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது விருப்பப்படி நடத்தி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் கட்சிக்குள் நிலவும் சூழல், லஞ்சம் மற்றும் கட்சி நிதி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் திமுகவிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளதாக கவுன்சிலர் கோவை பாபு தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுல ஊழல் செஞ்சது யார்? வேற யாரோ ஒருத்தர் அவர் தானே பொறுப்பு அமைச்சராக இருந்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பொறுப்பு அமைச்சிருந்தாரு. 100% அவர் மேல இருக்க அதிருப்தியில் தான் வர்றாங்க. கோவை திமுக இன்னைக்கு வளர்ச்சி அடையாம போனதுக்கு அவரு தாங்க மெயின் காரணம். கம்பெனி ஒரு இது கட்சியா நடத்தல, ஒரு கார்பரேட் கம்பெனியா தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு சிறந்த ஹெச்ஆர்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட்ல நீங்க செந்தில் பாலாஜி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அவர் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில சிஇஓ போலாம். நீங்க அந்த அளவுக்கு அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு. ஆடி வெள்ளியை முன்னிட்டு பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலுக்கு ஆடி வெள்ளியை முன்னிட்டு பல்வேறு ஊர்களிலிருந்தும் மஞ்சள் ஆடி அணிந்த பெண்கள் பாத யாத்திரையாக பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்திற்கு வந்து நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்து பவானியம்மனை தரிசித்துவிட்டு செல்கின்றனர். இதனால் ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி 14 வாரங்களுக்கு பவானியம்மன் கோவில் விழாக்கோலம் பூண்டிருக்கும். மேலும் அம்மன் சன்னதியில் பக்தர்கள் குடும்பத்துடன் பொங்கலிட்டும், முடி காணிக்கை செலுத்தியும், வேப்பம் சேலை அணிந்தும், அங்க பிரதர்சனம் செய்தும், தீச்சட்டி ஏந்தியும், அம்மனுக்கு கூழ் வார்த்தும், கரகம் ஏந்தி சென்றும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி செல்கின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குடும்பத்துடன் தங்கி ஆடு கோழிகளை பலியிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஒட்டி பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அம்மன் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் மனதிற்கு நிறைவை தருவதாகவும், சிறிதும் கூட நடக்க முடியாத தங்களால் அம்மனை மனதில் நினைத்தால் அவரே தங்களை அழைத்து சென்று விடுவதால் ஆண்டுதோறும் அம்மன் கோவிலுக்கு வந்து செல்வதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் செவ்வாடை அணிந்த பெண்களின் பால் குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு 35வது ஆண்டு திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலிருந்து மேலதாள வாத்திகளுடன் செவ்வாடை அணிந்த பெண்களின் பால் குடத்தை ஊர்வலமாக சுமந்து சென்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலை வந்தடைந்தனர். முன்னதாக பால்குட ஊர்வலத்தை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பால்குட ஊர்வலம் கோவிலை வந்த பின்னர் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார். அப்போது தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கோவில் நிர்வாகியும் நகராட்சி உறுப்பினருமான ஆட்டோ மோகன் 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திற்கு தேசிய விருது அறிவிப்பு. இந்தியாவின் விண்வெளி லட்சியம் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்தியாவில் முதல் தனியார் ராக்கெட் அனுப்பிய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட உறுதி ஏற்போம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு.
டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சமூக ஆர்வலர் சோனம் வாக்சுயின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. குஜராத்தில் அகமதாபாத் நகரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.